Hello, welcome to India and congratulations on the Odyssey, which is the first ever feature film shot in. நம்ம பரத்வாஜ் சார் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. அதுக்கு த லெஜண்ட் டைரக்டர் நோலன் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணிருக்காரு, அவரோட கண்ணோட்டத்துல சினிமா எந்த மாதிரி இருக்குங்கிற அப்சர்வேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபிலிம் டேக்கன் பை த ஃபிலிம் அப்படின்ற அந்த சேயிங்ஸ் வச்சு அழகான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்து ஃபர்ஸ்ட் அவரோட இன்டர்பிரிட்டேஷனை வைக்கிறாரு. என்னன்னா அவர் எப்பயுமே ஒரு மாதிரி யோசிப்பார்ல, இந்த இதுல நீங்க இப்படி யூஸ் பண்ணிருக்கீங்களா, இப்படி யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாரு. அதே மாதிரி அவர் கேட்கிறாரு, நீங்க ஜென்ரலா மெமெண்டோல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஒரு சைக்காலஜிக்கலா வந்து அஃபெக்ட் ஆனாலும், பட் அவரோட ஒய்ஃபோட டெத் அண்ட் ரிவெஞ்சை நீங்க வேற ஒரு ஸ்பின் ஆஃப் கொண்டு வரீங்க. அதே மாதிரி தான் இன்டர்ஸ்டெல்லாரில் ஒரு ஸ்பேஸ், ஒரு அழிவு நோக்கி போகிற கிரகங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அதில் ஃபாதர் அண்ட் டாட்டர் அந்த எமோஷன்ஸ் கனெக்டை நீங்கள் வந்து அடிஷ்னல் ஸ்பின் ஆஃபாக வந்து கொண்டு வரீங்க. இது என்னது ஒரு நாலன் ஸ்பின் ஆஃபா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு தலைமை என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணியிருக்காரு, நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு புதுசாக இருக்குது, தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ், பட் இதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் என்னோட படங்களில் ரொம்ப செல்ஃப் கான்சியஸாக ஆயிடுவேன். இதை வந்து அவர் வந்து பர்டிகுலராக வேணும்னு எந்த இடத்துலையும் அவர் பிளேஸ் பண்ண மாட்டாராம். ஒரு ஸ்டோரி எடுத்து அதை வந்து அவர் பில்டு பண்ணும்போது அவர் எப்பயுமே ஆர்கானிக்காக தான் யோசிப்பாராம். எப்படி வந்து அந்த ஸ்டோரியை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு டெலிவரி பண்ண போகிறோம், எந்த மாதிரி எமோஷனல் கனெக்ட் இருக்குன்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் அப்படின்றாரு. அதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோலன் படத்தில் எல்லா படத்துலையுமே எவ்வளோ அட்வான்ஸ்டான கான்செப்டாக இருந்தாலும் அதில் மெயினாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது எமோஷ்னல் கனெக்ட். அது எந்த மாதிரி ஸ்டோரியில இம்பாக்ட் கொடுக்குங்கிறத அவர் டீட்டெயிலா கவனிப்பாருன்னு சொல்லியிருக்காரு. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அனாலிசிஸ்க்கும் ஃபிலிம் மேக்கிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணணும்னா அவர் நிறைய அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி அந்த ஆர்கானிக்காக அந்த ஸ்டோரியை கொண்டு போகணுன்றத அந்த மேக்கிங்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர இதை வந்து இப்படி பண்ணலாம், இந்த டெக்னிக்கை வச்சா இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஓவர் அனலைசிஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து நம்மள மாதிரி ஆடியன்ஸ், ரிவ்யூவர்ஸ் இவங்க தான் வந்து அந்த அனலைசிஸை உள்ள வந்து கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லியோல, எல்சியூ இது எல்லாமே வந்து நம்மளோட அனலைசிஸ். பட் அவரோட ஆர்கானிக்காக ஸ்டோரி டெல்லிங் வந்து இதை வந்து அவரு கொண்டு வரவே மாட்டார். அதனாலதான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நிறைய டைம் படம் இருக்காது. அவங்க கொடுக்கறது தான் நமக்கு படம். ஸோ அதுல நம்ம அனலைஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் டீகோட் பண்ணுறவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க வேற டிபார்ட்மெண்ட், அவங்க வேற டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை செய்வாங்க. ஜென்ரலாகவே நாலன் சாரோட படங்கள்ல குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல படம் போகாது. அதாவது ஒரு லீனியரா வந்து ஒருத்தர் இருந்தாரு, அவர் பிறந்தாரு, அவர் ஒரு பெரிய ஹீரோவானாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு என்ன ஃபேமிலி அப்படின்னு லீனியரா எந்த ஸ்டோரியும் அவர் பண்ணது கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நான் குரோனாலஜிக்கல் ஆர்டரை அவர் ஃபாலோ பண்ணுவார். ஸோ த ஆடிசியில் டிஃபால்ட்டாகவே அந்த நான் குரோனாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறத நான் பார்த்தேன், நான் அதே மாதிரி தான் அடாப்ட் பண்ணி எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. இதை தாண்டி படத்து மேலே இருக்கிற பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதாவது நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து ரிசீவ் பண்ணுற பீப்புள் வந்து ஒவ்வொரு விதமாக ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்களே. அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி இருந்திருக்கலாம், நிறையா வந்து ஒரு குற்றச்சாட்டாகவும் வைக்கிறாங்கல்ல. இது வந்து நீங்கள் தேவையில்லாம பண்றாரு, அவரு இது ஒரு மாதிரி பண்றாரு, அவர் பாட்டுக்கு பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்ற ஆன்சர் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதாவது ஜென்யூனா நான் வந்து ஒரு வேலை பாக்குறேன், அந்த வேலைக்கு தேவையான எல்லா எஃபோர்ட்டும் போடுறேன். மெயினா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு படத்தை உருவாக்கும் போது நிறைய விதமான தாட்ஸை வந்து கொண்டு வருவாங்க. அது வந்து அவர் வந்து ஒரு விஷனை கிரியேட் பண்ணுறாரு, அவருக்கு தெரிஞ்ச விஷனை கிரியேட் பண்ணுறாரு. அவர் ரொம்ப நேராகவும் இல்லை, நான் இதை தான் பண்ணுவேன், இப்படி தான் நான் செய்வேன், இப்படி நான் செஞ்சால் இது வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், அவங்க இப்படி தான் யோசிப்பாங்க, அதனால நான் இப்படி செய்யணும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் ஒரு ஃபிலிம் மேக்கரால் ஒரு விஷயத்த கிளியராகவே செய்ய முடியாது. அதாவது நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி அதை நான் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா ஒரு ப்ரிடிக்டபிளான ப்ராடக்ட் தான் என்னால் கொடுக்க முடியும். அதனால நான் அப்படி இருக்க மாட்டேன். நம்ம வந்து ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலை வந்து செஞ்ச உடனே ஒரு எதிர்மறை ரியாக்ஷன் வந்து நடக்கும். அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் எப்பயுமே இருக்கு. அந்த ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ரியாக்ஷன் வந்து எதனால் நடக்குதுன்னு நம்மளால வந்து ஆராயவே முடியாதான். பிகாஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க நான் சொல்றத எல்லாரும் ஒரே மாதிரி புரிஞ்சுப்பீங்கன்னு கிடையாது. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம், இன்னொருத்தருக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். ஒருத்தருக்கு ஓகே இவன் கரெக்டாக தான்டா பேசுறான், ஏதோ ஒன்று கரெக்டாக சொல்றான் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஒருத்தருக்கு டேய் இவன் வளர்றான்டா அப்படின்னு கூட இருக்கும். ஸோ இதை வந்து ஏன் அப்படி யோசிக்கிறாங்க, ஏன் அப்படி பண்றாங்கன்றத என்னால் யோசிக்க முடியாது, என்னால் வந்து என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கரா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. மேபி ஒரு நாவல் ரைட்டரா இருந்தா மேபி அவங்களுக்கு தெரியலாம், நிறைய சைக்காலஜிக்கலா அவங்க யோசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐ எம் நாட் அ குட் ரைட்டர் தோ அப்படின்றாரு. ஸோ வந்து
ஒரு படத்தை ஒரு ஃபிலிம் மேக்கரா இந்த மாதிரி என்னால யோசிக்க முடியாது. நான் வந்து இதை தான் பண்ணுவேன்னு ரொம்ப அடமெண்டாவும் இருக்க மாட்டேன். ஒரு க்ரூவே என்னை சுத்தி வேலை செய்யுது. அவங்க சொல்ற ஒவ்வொரு சஜஷன்ஸுமே நான் எடுத்து இம்பாக்ட் பண்ணுவேன். ஸோ வந்து இதெல்லாம் நடக்கும்போது நிறைய கிரியேட்டிவ் பீப்புள், கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் உள்ள வரும். அதனால ஒரு மல்டி லேயர்டு ப்ராடக்டா ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும். ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்றாரு. அடுத்து சவுண்ட் பத்தி பர்டிகுலரா ஒரு விஷயம் கேட்கிறாரு. அதாவது ஹான்ஸ் சிம்மர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காராம், இன்செப்ஷன்ஸ்ல அவர் ஸ்கிரிப்ட்லேயே எழுதியிருக்காரு சவுண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு. அதாவது ஸ்கிரிப்ட்ல என்ன நோட் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு மேஜிக்கல் லோ அண்ட் மியூசிக்கல் டோன் ரெப்ரசென்டிங் டிஸ்டன்ட் ஹார்ன் சவுண்ட். அந்த மாதிரி ஒரு வந்து இந்த ஹார்ன் சவுண்ட்னா பொதுவாக ஹார்ன் சவுண்ட் தானே கேட்கும். பட் வந்து இது வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்ட்ரிங்ல லோ எண்ட்ல ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காராம். அதை வச்சு இவர் கேட்கிறாரு, நீங்க சவுண்ட்ஸ்ல நிறைய ரைட் பண்ணுவீங்களா, ஆடிசிலயும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா, பர்டிகுலரா அப்படி பண்ணிருந்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்கிறாரு. அதுக்கு நம்ம தலைவன் ஜென்ரலா அந்த நரேட்டிவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா நான் வந்து எழுதுவேன். இன்செப்ஷன்ல அது தேவைப்பட்டுச்சு. டைம் ஸ்கேல் வேரி ஆகும்போது சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி வித்தியாசமா வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த சயின்டிபிக் திங் இருக்கு இல்லையா அவருக்கு டிஃபால்ட்டா, ஸோ அதை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தேவைப்படும் சொல்லி நான் எழுதியிருந்தேன். பட் ஆடிசில அந்த மாதிரி இல்லை. லுட்விக் கோர்சன் அவர் வந்து நான் 3rd டைம் அவர் கூட ஒர்க் பண்றேன். அவர் வந்து நான் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்கிரிப்டை படிக்க வைப்பேன். ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நாங்கள் சொன்ன விஷயம், அதாவது ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நாலன் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன்ஷியண்டா வந்து 1950s 60sல இருக்கிற படங்கள்ல மாதிரி, அதாவது டிஃபால்ட்டா இப்போ நம்ம படங்கள்ல ஒரு டிஃபால்ட்டா ஒரு விஷயம் இருக்கும்ல, ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க ஊர்ல வந்து ரொம்ப ரொமான்டிக் ஏராவா அந்த டைம்ல அப்படி இருக்கும். அவங்க ட்ரெஸ் பண்றதெல்லாம் பெட்ஷீட்ஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பேசிக் டிஃபால்ட்டா இருக்கிற இதெல்லாம் நான் ரிமூவ் பண்றேன் டிசைன் வைஸாவே. இதெல்லாம் வந்து நம்ம படங்கள்ல இருக்காது. ஸோ இப்படி டிசைன் வைஸா அவர் பண்றனால சவுண்ட்லயே ஒரு வித்தியாசமா வந்து அதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி புதுசா கொண்டு வரணும்ன்ற ஒரு நோட்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது பழைய ஆர்கெஸ்ட்ரா மியூசிக், அந்த கோரஸா பயங்கர ஆர்கெஸ்ட்ரா டைப்பாலாம் இருக்கும். நீங்க டைட்டானிக்ல கூட பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரியல எக்ஸாக்டா வந்து நாலன் எதை ரெப்ரசென்ட் பண்றாருன்னு சொல்லல. பட் இந்த மாதிரி ஓல்டேஜ் ரொமான்டிக் ஏரா நமக்கு வேணாம். இந்த படத்துல அது தாண்டி நம்ம வேற மாதிரி ஒன்று பண்றோம். பழைய ஆட்சன்ஸ்லாம் நான் வைக்கல, இங்கிலீஷ் ஆட்சன்ஸ், அதனால தான் நான் வைக்கல. ஸோ இந்த கதையை வந்து ஒரு வித்தியாசமா வந்து அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டா இதுல இருந்து தெரியுது. ஆடிசி புக்ல இருக்கிற எக்ஸாக்டான அந்த கதையோட கரு, அந்த எமோஷன் எல்லாமே அவர் டெலிவர் பண்ணுவாரு. பட் ஒரு விஷனரி ஃபிலிம் மேக்கரா அவர் வந்து அப்படியே அதை எடுக்க மாட்டாரு. அவருக்கு தேவையான இன்டர்பிரிட்டேஷனை கண்டிப்பா கொடுப்பாரு. அதனாலதான் அவர் வந்து லெஜெண்டரி டைரக்டர். ஸோ இதுல அவரு கொடுக்குற இன்புட்ஸ், அதாவது லுட்விக் கோரசன் அந்த மியூசிக் டைரக்டர் வந்து என்ன கொடுக்குறாருன்னா, சரி நம்ம வந்து பிரான்ஸ் ஏஜ் அந்த இடத்துல நடக்குது. ஸோ பிரான்ஸ் சவுண்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பழைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லயர் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த பழைய பிரான்ஸ் ஏஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்து மாடர்ன் ஏஜ் கனெக்ட் பண்ற மாதிரி லைவ் மியூசிக்கா ஃபிலிம்ல எப்படி இன்கார்பரேட் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ இது மூலமா டிஃப்ரெண்ட் சவுண்டை வந்து நம்ம கேட்க போறோம். பிரான்ஸ் மெட்டல், வேற வேற மெட்டல்ல இருந்து வர்ற சவுண்ட்ஸை புதுசா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. ஸோ இதை தொடர்ந்து அவர் வந்து ஒரு ட்ராய் ரெஃபரன்ஸ், சவுண்ட் ரெஃபரன்ஸும் சொல்றாரு. ஒன் ஆஃப்டர் அனதர் அந்த மாதிரி அந்த வார் சீக்வன்ஸ்ல மொத்தமா ஒரு கிராண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அந்த சவுண்ட் எஃபெக்ட் பத்தியும் ரெஃபர் பண்ணிருக்காரு. அதை கடந்து இவர் வந்து விஷுவல் கியூஸா நீங்க ஒரே ஒரு இமேஜ் வந்து உங்க மைண்டுக்குள்ள இருந்துச்சு ஆடிசி பண்ணும்போது அப்படின்னா எதை வந்து சொல்லுவீங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. அதுக்கு நம்ம தலைவன், ட்ராய் படம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து டைரக்ட் பண்ண வேண்டியது வார்னர் ப்ரோஸ்க்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா அது நடக்கல. அப்போ அந்த ட்ராஜன் ஹார்ஸ் பத்தி அந்த டீடைலிங் வந்து நான் யோசிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்போ ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு இமேஜ் வந்து மைண்ட்ல இருந்துச்சு. அதை வந்து இங்கே வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். சிம்பிளா சிட்டிக்குள்ள ஒரு பெரிய ஹார்ஸ் வந்து கடல் அலையில உள்ள வர்றது வந்து ஒரு பீஸ் ஆஃப் மெட்டலாக அங்கே பிளேஸ் பண்ணாமல் அதை வந்து நான் ஒரு ஃபாலன் மான்யூமெண்ட்டாக நான் காட்டணும்னு நினச்சேன். அந்த ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சி மணலில் பாதி வரைக்கும் பரி ஆயிருக்கும், அதுக்கப்புறமா அது சாஞ்சிருக்கும். விச் மீன்ஸ் ஒரு கிங்டமே வந்து சாஞ்சிருக்கு, அதுக்குள்ளே வந்து சோல்ஜர்ஸ்லாம் ஒளிஞ்சிருக்காங்கன்னு போது அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு எமோஷனை விஷுவலா கனெக்ட் பண்ணணும்னு அவர் யோசிச்சிருக்காரு. ஸோ 20 இயர்ஸா வந்து மைண்டுக்குள்ள இருந்த இமேஜை எப்படியோ வந்து இந்த படம் மூலமா அவர் வெளியே கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணதான். ஸோ படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. இதோட இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க. இதுல இருந்து நம்ம நிறைய இன்டர்வியூஸ் வந்து எதிர்பார்க்கிறோம் நம்ம பரத்வாஜ் சார் இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணணும், அதை நாங்க வந்து நிறைய பார்த்து கத்துக்கிறோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட அப்சர்வேஷன்ல நான் வந்து இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ், புது கண்டென்ட்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி பண்ணலாம்னு சஜஷன்ஸும் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சசிகாந்த்.